الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم: إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட தன்னுடைய வகையான பாவங்களை மற்றும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாவுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிகழ்வு நடைபெறும் பொழுது இவ்வளவு வேகமாக இந்த நாள் வந்துவிட்டதா என்று சொல்லி மக்கள் திருப்பி திருப்பி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரமலானை சிந்திக்கும் பொழுதெல்லாம் இவ்வளவு வேகமாக ரமலான் வந்துவிட்டதா, இத்தனை நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது, வெள்ளிக்கிழமை என்று வரும் பொழுது சென்ற வெள்ளிக்கிழமை தொழுது நேற்றைய போல இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். வருடங்கள் கடந்து போகும் பொழுதும் அதைத்தான் சொல்லுவார்கள். 23 வந்த வேகத்திலேயே போய்விட்டது, 24 வந்திருக்கிறது என்று சொல்லி இப்படியான மக்கள் காலங்களை கடத்திவிட்டு காலங்களை நகர்த்திவிட்டு அது வேகமாக போய்விட்டது, எங்களுக்கு நடந்திருக்கிறது என்று சொல்லி மக்கள் கலைந்து கொள்வதை சரளமாக அனைவரும் கேட்டுக் கொண்டே இருக்கின்றோம். நாங்களும் அதை கலைந்து கொண்டே இருக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கால நேரம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் விலை மதிக்க முடியாத ஒன்று, விலை மதிக்க முடியாத அவன் செய்த சத்தியங்கள் அநேகமான சத்தியங்கள் காலத்தின் மீதான சத்தியங்களாக
இதே மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தீங்களா? ஏன் ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுக்குறீங்க? எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு தோட்டத்தை கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. இல்லையா கொடுக்கல, இவருக்கு மட்டும் கொடுக்கிறேன். அதுக்கு ஒரு வீட்டில் ஒன்று இருக்குது. அந்த காரணத்தை சொன்னாங்க. இப்படிப்பட்ட பாவங்களுக்கு என்ன சாட்சியாக இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சொத்துக்கள் எப்படி அனுபவிக்கப்பட வேண்டும்? ஒரு மௌத்தானா அவருடைய சொத்து எப்படி அனுபவிக்கப்பட வேண்டும்? அனந்தரனுடைய பாதத்தை மக்களுக்கு சமூகப்படுத்த வேண்டும், மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒருவர் மௌத்தான அவருடைய சொத்து எப்படி அனுபவிக்கப்பட வேண்டும்? மாமா வீட்டுக்கு வருவதற்கு என்ன சம்பந்தம்? அம்மாவா என்ன சொல்கிறார்? திருமணம் முடிக்கக்கூடிய என்ன செய்ய வேண்டும்? மனைவிக்கு இருப்பதை கொடுக்க வேண்டும். அச்சோ உங்களை சக்கரத்தை முடியும். மாமாவுக்கு போதில்லாம அல்ல, மாமாவுக்கு போதில்லாம அல்ல, உள்ளத்தை மனைவியை வாழப்படுத்தார். இஸ்ராயேலுக்கு தலைமுறை இல்லை. சொல்கிறது உலகங்கள் இருக்கக்கூடிய உலகங்கள் நிறைந்து வாழக்கூடிய ஊர்ல ஒரு பூமியை அழைக்கிறது. அவர்களை அழைத்து அவர்களுடைய அவ்வாவையும் அழைத்து அந்த 2 பேருக்கு சுவர்க்கத்தில் வைத்து வாழும்போது சொல்லி, இந்த 2 பேருக்கு சுவர்க்கத்தில் வைத்து வாழுங்கள் சொல்லி அம்மா சொன்ன வாழத்தை அவர்கள் பார்க்கலாம். ஒரு ஆள் அம்மா சொல்லுகிறார், அம்மா சொல்லையில நீங்க 2 பேரும் சுவர்க்கத்தில் வாழும்போது சொல்றீங்க. வார்த்தை பிரயோகத்தை என்னால் விளக்கப்படுத்த முடியாது. கண்ணியமான சட்டையான உலகங்களுக்கு தெரியும். அந்த இந்த சுவர்க்கத்தில் போய் வாருங்கள், உங்களுடைய மகிழ்ச்சியமான செய்தி. சுவர்க்கத்துக்கு போகும்போது கூட கணவனுடைய மனைவிக்கு மனைவி போவது போல சொல்லணுமா? நீங்க சுவர்க்கத்துக்கு போகும் மனைவியை கூட்டினோம். நீங்க 2 பேரும் சுவர்க்கத்துக்கு போகும்போது வார்த்தை சொல்லியிருந்தால் சொல்லாமல் பயன்படுத்த தெரியுமா? சொல்லுகிறார், கணவனுடைய பராமரிப்பு தான் மனைவி இருக்க வேண்டும். அன்புடைய கண்ணியமாக உளவாக்கிறேன். இவனுடைய பாடமாக நாங்கள் படித்திருக்கிறோம். வாசனுடைய பாடத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். குழந்தைகளுக்கு எப்படி பங்குகளை சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும்? ஒரு வார்த்தை உயிரோடு இருக்கும் போது அவருடைய சொத்துக்கள் எப்படி நிர்வாகிக்கப்பட வேண்டும்? சொல்லலாம். குழந்தைகளுக்கு சொத்திருப்பதால்தான் இந்த மௌத்துக்கு பிறகு இந்த பிள்ளைகளுக்கு சொத்திருந்ததாமா? நான் தெளிவாக அனந்தரவர்களுடைய யாருக்கும் அனந்தரவர்களுடைய யாருக்கும் வசதியை கருத முடியாது. இப்படியாக உலமாக்கள் பணக்காரர்கள் அவருடைய செல்வத்தை சமூகத்துக்கு செலவழிப்பது போன்ற கண்ணியமான கல்விமான்கள், மார்க்கத்தை படித்தவர்கள், மார்க்கத்தை தெரிந்தவர்கள் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும், சமூகமயப்படுத்த வேண்டும். இந்த அறிவை, இந்த ஞானத்தை, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை எல்லாம் ஆபத்துக்கு போவார்கள். அவங்களுக்கு போவார்கள். இதெல்லாம் எவ்வளவு வச்சிருக்கா எல்லாம் ஆபத்தையும் கவனிக்கிறான். யாரும் 3 வகையான பாவங்கள் செய்வார்களோ அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க. நான் உங்களுடைய சமூகங்களை உலமாக்களின் யாரை அணிப்பட்டு
என்னையும் இந்த குடும்பத்தையும் இந்த சந்ததியையும் சிறை கிடக்கத்தை பார்ப்பார்கள். இணையை சொல்லியவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக வாழ்வார்கள். இரண்டாவது கொலை செய்யக்கூடியவர்கள் ஒரு மனிதர் ஒரு முஸ்லிமை யாராவது கொலை செய்து விட்டார், கொலை செய்து விட்டார், அந்த கொலையாளி நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். அந்த கொலையாளி நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். அது கொலை என்பது நேரடியாக நடந்தாலும் சரி, இன்றைக்காக நடந்தாலும் சரி. சில மனிதர்களை அத்தியான கொள்ளுவார்கள், சில மனிதர்களை சூரியன் நடத்துவார்கள், சூரியன் செய்யப்படுவார்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோய் பொறாமையின் காரணமாக, சூழ்ச்சியின் காரணமாக கொலை செய்வது அங்கே நோயை நடைபெற்றிருக்கிறார்கள். அவன் பக்கமும் சொன்னாங்க.
12 மணிக்கு சொல்லுவோம் இல்ல 12:21 வாக்கு 3:49 6:21 மகன் என்று சொல்லி நாங்கள் எப்படி நிமிஷ கணக்கில் சொல்லி மகனுக்கு தொழுகைக்கு நேரம் சொல்லுவோமோ அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் நசீபன் மஹ்பூபா பாப்பா மையத்தை விட்டுட்டு போன சொத்துல பங்கு அப்படித்தான் பங்காக வேண்டும் என்ற வார்த்தை அந்த சொத்துல எனக்கு கிடைச்ச பங்கு 12,24,051 என்று சொல்லி 61 சதம் எப்படி தொழுகைக்கு நாங்கள் நேரம் சொல்லும் பொழுது பண்ணி நேரம் சொல்றது இல்லை 21, 22, 29 சொல்வது போல அந்த சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற யதார்த்தத்தை தெளிவாக சொல்லித்தந்திருக்கிறார். உலமாக்களை ஆளுங்கள் பலத்தாங்களுக்கு போய் இந்த இன்பம் பண்ணிப்போ பலாகத்துடைய பாடம் அந்த சொல்லி எப்படி உபயோகப்பட வேண்டும். நான் சிறிய காலத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் அமைந்து பொருள் போனோம் எப்படி கொடுக்கிறேன் எப்படி கொடுக்கிறேன் நான் இருக்கக்கூடிய வாரியத்தை சொல்லுகிறேன் வாரியத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியும் யார் சட்டம் கேட்கக்கூடாது. அம்மா இந்த நெற்றியை கொண்டு போய் ஒரு சிலைக்கு முன்னால வெற்றி வணங்குவதிலிருந்து பாதுகாத்தது போல இந்த நெற்றியை மக்களுக்கு நீட்டுவதிலிருந்து எல்லாரும் இது கொடுக்கிற கை இது மாற்ற முடியும். இது கீழே உள்ள கை என்ற மேல உள்ள கை இது கொடுக்கிற கை. நாங்கள் இருக்கிற 2 லட்சம் 20 லட்சம் முஸ்லீம்கள் அந்த வாழ்க்கையில் இந்த பழக்கத்தை நம்ம கொடுக்கிறார்கள் நாங்கள் வாழ்கிறார்கள். அவங்க இந்த விடயத்தை மாற்றிக்கொள்வோம். இந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைப்போம். இஸ்லாம் சொல்லக்கூடிய
சொல்லுவார். இஸ்லாம் சொன்னது பாப்பாட்டோடு கேட்காது. பாப்பா எங்களுக்கு தர வேண்டிய மக்கள் தந்தைங்கிற ஒரு பார்க்கிறோ உமாட்டத்தை எனக்கு உமா பாப்பாட்ட சொல்லுகிறேன். நாங்கள் பெருந்தோம், நாங்கள் உரிமை அது மறந்துட்டோம். எங்களுக்கு தர வேண்டிய தந்தையில் ஒரு பார்க்க சொல்லுகிறேன் பாப்பான்னு சொல்லியே இஸ்லாம் பாப்பாட்டை கேட்காது. பாப்பா தந்தா இருந்தோ பாப்பாட்ட கேட்கிறது பிச்சை கேட்கிறது தான். பாப்பாட்ட கேட்கிறதே பிச்சைன்னு சொன்னா மாமாட்ட கேட்கிறது. நான் படித்தேன், உங்களுக்கு ஒப்பேற்றி விட்டேன், உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த சபையில் உலமாக்கள் இருக்கிறார்கள், இந்த உலமாக்கள் நிறைந்தவன் இந்த உண்மையை உண்மையாக எடுத்து இறங்கி நடப்பதற்கு அம்மா எனக்கு உங்களுக்கு துணை செய்வானாக, அவர்கள் செய்வானாக. இந்த நிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டாத வரையில எதை மாற்ற போவதில்லை என்ற ஆயுதமாக சொல்லிவிட்டால் அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நல்லதை பக்கமாக திருப்பி விடுவானாக. நல்லதுகளை செய்வதற்கு அம்மா உதவி செய்வானாக. நல்லதுகளை செய்வதற்கு அம்மா சந்தர்ப்பத்தில் அமைத்து தருவானாக. கடந்த காலங்களில் நடைபெற்ற நடந்து முடிந்த அத்துணையாக பாவங்களை விட்டும் எங்களை அம்மா பாதுகாப்பானாக. என்னுடைய செல்வத்தை நிறுவனத்திற்கு பாதுகாப்பானாக. என்னுடைய செல்வத்தை அனாச்சாரங்களிலிருந்து பாதுகாப்பானாக. என்னுடைய செல்வத்தை